Hi friends, வணக்கம் and welcome to Chettiya Kitchen. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நம்மளோட உணவு பழக்கம்லாம் நிறையவே மாறிடுச்சுங்க. அதனால நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் எல்லா பிரச்சனையுமே அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணவும் வராமல் தடுக்கவும் சிறுதானியம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச சிறுதானிய உணவுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம குதிரைவாலி அரிசி வச்சு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இங்கே 1.5 கப் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி சேர்த்து கழுவி எடுத்துடலாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கிச்சடி செய்கிறதுக்கு நமக்கு 2 பெரிய வெங்காயம், கேரட் 2, தக்காளி பழம் 2, பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டாணி 1/2 கப் இருந்தால் போதும். இதையெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நமக்கு கிச்சடி வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் வேண்டான்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயாகவே சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சிட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இதோட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 10 முந்திரி பருப்புக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துருக்கேன். அதோட கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பட்டாணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடும்போது காய் சீக்கிரம் வெந்துடும், கலரும் மாறாமல் இருக்கும். ஓரளவு காய் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை அதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணுங்க. நான் இங்கே 1.5 கப் அரிசி சேர்த்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூணு கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. ஏற்கனவே நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. மூடிட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வச்சிட வேண்டாம், வச்சுட்டா குழஞ்சிரும். 2 விசிலுக்கு வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ சர்விங் பிளேட்டுக்கு இதை நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.